إن النبي هو الهادي يضاء به قلب إلى الحق قام الاستضاء به والله لو له عين المستضاء به إن الرسول لسيف يستضاء به إن الرسول لنور يستضاء به مهند من سيوف الله مسلول يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين ويا راحة العاشقين يا نور الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقولوا رائنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم. صدق الله مولانا العليم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: ذكر الأنبياء من العبادة وذكر الصالحين كفارا أو ذكر الأولياء كفارا. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. ஏக வல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும், அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், அன்னார்களை நேசித்து வாழ்ந்த ஆஷிகூங்கள், ஆஷிகாத்துகள், அன்னார்களை புகழ்ந்து பாடக்கூடிய மாதிஹூங்கள், மாதிஹாத்துக்கள், இந்த மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால், என்னுடைய எஜமான் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகை அவர்களை மனதில் நிறுத்தியவனாக எனது மீலாது பேருரையை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயலில் அரை நூற்றாண்டை எத்தியுள்ள இந்த மீலாது விழா திருவிழாவில், இந்த வைபவத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
1501வது மீலாதை வரவேற்கும் முகமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அன்னாளாருடைய புகழ் மாலைகளை கொண்டு இந்த வைபவம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே அன்னலாரை புகழ்வதற்காக ஆங்காங்கே இருந்து இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் அன்னலாருடைய பதுலையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா நாயன் என்னையும் உங்களையும் இந்த மஜ்லிஸை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக என்று வேண்டியவனாக. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஜனன தினத்தை வரவேற்கும் முகமாக தொடர்ந்து 12 நாட்களாக நடைபெற இருக்கின்ற முதலாவது நாள் மஜ்லிஸிலே விட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நாயன் ஏற்படுத்திய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே பிறப்பு என்பது சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயம் என்கிறதை எல்லோரும் ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர்களுடைய பிறப்பினால் சில இடங்கள் சிறப்பு பெற்றதாக மார்க்கம் சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மேராஜ் பயணத்தின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைத்து சென்றவர்கள் ஒரே அடியாக வானலோகத்தை நோக்கி செல்லவில்லை, ஒரே அடியாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி செல்லவில்லை. பல இடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் காட்டி மகிழ வைத்தார்கள். ஒரு இடத்திலே இறங்கச் சொன்னார்கள். இன்சில் ஹுனா ஃபஸல்லி ரகாத்தைன், நாயகமே இந்த இடத்தில் இறங்குங்கள், 2 ரகாத்து தொழுங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே இறங்கி 2 ரகாத்து தொழுதார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், அத்ததிரி ஐன சல்லைத்த, நாயகமே நீங்கள் எங்கே தொழுதீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு ஆலம் என்று சொன்னார்கள். ஹாதிஹி தைபா அலைஹல் முஹாஜிர், நாயகமே இதுதான் தைபா, மதீனா மாநகரம், இங்கே தான் நீங்கள் ஹிஜ்ரத்து வருவீர்கள் என்றார்கள். திரும்பவும் பயணத்தை துவங்கினார்கள். ஒரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறங்கச் சொன்னார்கள். 2 ரகாத்து தொழச் சொன்னார்கள். தொழுதார்கள். தொழுதுவிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எங்கே நீங்கள் தொழுதீர்கள் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹு ஆலம் என்றார்கள். ஹாதா தூரு சீனா ஹைது கல்லம பிஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இதுதான் தூரு சீனா மலை. இந்த மலையில தான் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹோடு வசனித்தார்கள். திரும்ப பிரயாணம் துவங்கியது. ஒரு இடத்திலே இன்சில் ஹுனா ஃபஸல்லி ரகாத்தைன், நாயகமே இந்த இடத்தில் இறங்குங்கள், 2 ரகாத்து தொழுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதார்கள். அத்ததிரி ஐன சல்லைத்த யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் எங்கே தொழுதீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹு அலம் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், சல்லைத்த பி பைத்தி லஹும் ஹைசு புலித ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த இடம்தான் பைத்துல் லஹம் என்ற இடம், இந்த இடத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்தார்கள் என்றார்கள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். இது நசாயிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது, சஹீஹான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸின் மூலமாக நாம் என்ன விளங்குகிறோம்? சிலரால் சில இடங்கள் சிறப்பு பெற்றிருக்கிறது, சிலரால் சிலருடைய பிறப்பு, அந்த பிறந்த இடம் சிறப்பு பெற்றிருக்கிறது. பைத்துல்லஹம் என்பது ஒரு ஆட்டுப்பட்டி, அங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பிறந்தார்கள். ஆனால் அந்த இடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் அல்லாஹ்வை சந்திக்க செல்லும் அந்த உன்னதமான பயணத்திலே பார்க்கப்படுவதற்கு, ஜியாரத்து செய்யப்படுவதற்கு, அந்த இடத்திலே இறங்கி தொழப்படும் அளவுக்கு
அந்த இடத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்றால் அதற்குரிய காரணம் அந்த இடத்திலே ஒரு நபியுல்லா பிறந்திருக்கிறார். அவர்கள் தான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். ஒரு நபியுல்லாவின் மூலமாக ஒரு பிறந்த இடம் சிறப்பு பெறுகிறது. அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு என்றால் இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ. சிலரால் சில அவருடைய பிறப்பினால் இடங்கள் சிறப்பு பெறுவது போன்று சிலருடைய வெளிப்பாட்டால் சில நாட்கள் சிறப்பு பெற்றிருக்கிறது மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள், மிகச்சிறந்த நாள் எது தெரியுமா? ஜும்மாவுடைய நாள். ஃபீஹி ஹலக்கல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நாளில் தான் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். வஃபீஹி குபில. அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வஃபாத்தாகினார்கள். வஃபீஹி நஃப்ஹது. அந்த நாளில் தான் சூரூதப்படும். வஃபீஹி ஸைகது. அந்த நாளில் தான் சூரூதப்பட்டதற்கு பின்னால் மக்கள் மயங்கி விழுவார்கள். இப்படி சொல்லிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி. அந்த நாளையிலே என் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஸலவாத்துக்கள் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது, நான் சந்தோஷம் அடைகிறேன் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வெளிப்பாட்டுக்குரிய நாளாக இருப்பதனால, அவங்க வஃபாத்தாகிய நாளாக இருப்பதனால உங்களுடைய நாட்களில் சிறந்த நாட்களில் ஒன்று செய்யுதுல் ஐயாம், நாட்களுடைய தலைமைத்துவம் பெற்ற நாள் என்று மார்க்கம் சொல்கிறது. காரணம் என்ன? அந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்பாடு நடந்திருக்கிறது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பதை பற்றி கேட்கப்பட்டது. இந்த ஹதீஸை அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. சஹீஹான ஒரு ஹதீஸ், யாருக்கும் இதில் குறை சொல்ல முடியாது. முனாஃபிக்கீங்கள் வேண்டுமானால் குறை சொல்லலாம், முஸ்லீம்கள் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பதை பற்றி கேட்கப்பட்டது. யா ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கலாமா கூடாதா என்று கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஅம் என்றிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் லா என்றிருக்க வேண்டும். ஆம் பிடிக்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா அதற்கு பதில்? இந்த பதிலில் புத்தியுள்ளவர்களுக்கு மார்க்கம் என்ன என்று விளங்கும். யஹூதி நசரானியத்துடைய சாயலை கொண்டு இஸ்லாம் பேர்தாங்கியலாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதனுடைய விளப்பம் விளங்காமத்தான் இருக்கும். திரை அது யஹூதி நசரானியத்துடைய சாயல் இருப்பதனால இப்படியான ஹதீஸுகள் எல்லாம் விளங்காமல் போயிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிக்கலாம் என்று சொல்லியிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் பிடிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? ஃபீஹி உலித்து, திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை ஒரு மாதத்தில் 4 விடுத்தம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கொண்டாடப்படுகிறது. அது நோன்பு பிடிப்பவர்களாக இருந்தாலும் நோன்பு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் அது யௌமுல் இஸ்னைன், திங்கக்கிழமை. அகதாக இருந்தவன், ஞாயிற்றுக்கிழமை என்றா யௌமுல் அஹத் என்று சொல்வார்கள், திங்கக்கிழமை என்றா யௌமுல் இஸ்னைன் என்று சொல்வார்கள். இந்த பேரில் பாருங்க இப்படி ஒரு தத்துவத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். யௌமுல் அஹத் என்றா ஏகமாக இருந்த நாள், யௌமுல் இஸ்னைன் ரெண்டாக வெளிப்பட்ட நாள். ரெண்டா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நூறானியத்து வெளிப்பட்ட நாள். அப்படியெல்லாம் வச்சிருக்கிறார். திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பதன் மூலமாக என் பிறப்பை கொண்டாடப்படுகிறது, என் பிறப்பு ஞாபகிக்கப்படுகிறது, என் பிறப்புக்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி உபகாரம் செலுத்தப்படுகிறது என்று சொல்லித் தருகிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் ஒரு வருடத்தில் ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு விடுத்தம் தான். அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை 12வது இரவிலே சுபஹுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். அந்த அவதரித்த அந்த நேரம், அந்த சாஅத்து, அந்த நொடி பொழுது சூஃபி மகான்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை அறிந்து விலாயத்தை ருசித்தவர்கள் சொல்கிறார்கள், விலாயத்திலே லயித்து போனவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வோடு ரசூலோடு நேரடியாக உரையாடிய மகான்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்தது அந்த சாத். லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்தது. இந்த பயான கட் பண்ணி போட்டுட்டு சூஃபிகள் இப்படி பேசுகிறார்கள் என்று யாரும் தப்பா சொல்லக்கூடாது. லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்ததுதான். அதில் நாங்கள் யாராவது மாட்டு கருத்தில் இருக்கிறோமா? லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்த இரவு தான். அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றிருந்தால் லைலத்துல் கத்ரும் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை என்றிருந்தால் ஒன்றுமில்லையே. அல் குர்ஆனும் இல்லையே, ஒன்றுமில்லையே. அதனால சூஃபி மகான்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ரை விட சிறந்த ஒரு சாஅத்து இருக்கக்கூடிய மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், பிறை 12வது நாள் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூலோகத்திலே உதிப்பதற்கு, தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளிப்படுவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாள். அது லைலத்துல் கத்ருடைய இரவை விட சிறந்த சாஅத்து. அந்த நேரத்திலே ஹீரா குகையிலே எல்லா அவுலியாக்களும், எல்லா குத்துபுமார்களும், எல்லா அபுதால்களும், எல்லா அஹியார்களும், எல்லா அவுத்தாதுகளும் அவர்களுடைய ரூஹின் பிரகாரம் அந்த இடத்திலே சங்கமிக்கிறார்கள், துஆ கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரெல்லாம் துஆ பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அந்த பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனையோடு நேர்பட்டு விட்டால் கபூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று மகான்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த சாஅத்தை நாடித்தான் சகோதரர்களே இந்த விழாக்கோலம். அந்த சாஅத்தை நாங்கள் 12 நாட்களாக எங்களை பரிசுத்தப்படுத்தி நாம் எப்படி வெளிரங்கத்தில் வீடுகளை ஜொலிக்க வைத்திருக்கிறோமோ, அழகுபடுத்தி இருக்கிறோமோ, அசுத்தங்களை தட்டி இருக்கிறோமோ, அதே போன்று அந்த சாஅத்தை அடையக்கூடிய நேரத்திலே நாங்கள் உள்ளத்தால் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் தூய நிலைகளில் இருந்து மாறி இருக்க வேண்டும். யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு கைதாருங்கள் நாயகமே, எங்களை கைவிட்டு விடாதீங்கள் நாயகமே. உங்களை தஞ்சம் என்று வந்திருக்கிறோம், உங்களை கதி என்று நம்பி வந்திருக்கிறோம். உங்களோட மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுடைய புகழ் மாலையுடைய மஜ்லிஸ்ல வந்து நான் மாத்திரமல்ல, என் மனைவி, என் பிள்ளைகள், என் சொந்தங்கள், என் உறவுகள், என் தௌஹீத் சமூகம் இந்த இடத்திலே ஒரு நோக்கத்திற்காக அந்த சாஅத்திலே இன்னென்ன விடயங்களை நீ எனக்கு நிறைவேற்றி தாயா அல்லாஹ். எங்கட பள்ளி வாயில அழகிய முறையில் கெட்டி தாரகமானே, எங்களுக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த பத்துவாவை இல்லாமல் செய்து பத்துவா தந்தவர்களுக்கு பலாயையும் முசீபத்தையும் இறக்கி இதில் இருந்து எங்களை காப்பாற்று ரஹ்மானே. எங்களோட ஷேகுனான் அவருடைய ஹயாத்தை சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. என் தொழில் விடயங்களில் பரக்கத்து செய் ரஹ்மானே. என் பிள்ளை குட்டிகளை சாலிகான முறையில் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத்துடைய கோட்பாட்டில் வளர்த்தெடுப்பதற்கு நீயே தௌஃபீக் செய் ரஹ்மானே என்று இன்றையில இருந்தே அந்த சாஅத்தை நாங்கள் நாடி என்ன செய்ய வேண்டும்? எங்களை தயார்படுத்த வேண்டும், எங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். வெள்ளை உடுப்பு எதற்காக? வெள்ளை நிற உடுப்பு. உள்ளத்தை வெள்ளையாக்குவதற்காக வெள்ளை நிற உடுப்பு. அதே போன்று இந்த மின்விளக்குகள் எதற்காக? பள்ளியிலே விண்விளக்குகள் எதற்காக? பாதையிலே விண்விளக்குகள் எதற்காக? எங்களுடைய உள்ளங்கள் ஒளிரத் தொடங்குகிறது, இருள் நீங்கத் தொடங்குகிறது. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த பிறப்பின் மகிமையினால் நாங்கள் ஜொலிக்க இருக்கிறோம். யா அல்லாஹ், இதற்கு வழி செய் என்று நாம் சைக்கினை செய்து கொண்டு நடாத்தப்படக்கூடிய மஜ்லிசுகள் தான் இந்த மஜ்லிசுகள் என்கிறதை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் சகோதரர்களே.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்கள். இப்போ நீங்கள்லாம் சுபஹான மௌலிது ஓதினா, புர்தா ஷரீஃபா ஓதினா, வித்ரியா ஷரீஃபா ஓதினா, பானத் சுஆதா ஓதினா, ஹரீர் மௌலிது ஓதினால், பர்சஞ்சி மௌலிது ஓதினால் நீங்கள் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ் பாடுகிறீர்கள். அதானே அர்த்தம். அதில் முழுக்க முழுக்க இருப்பது புகழ்தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து ரெண்டு கூட்டத்தார் இருந்திருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழ்ந்து பாடுவது, இன்னொரு கூட்டத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து பாடுவது. இகழ்ந்து பாடினவர்கள் யார்? காவிர்கள், முனாபிக்குங்கள். புகழ்ந்து பாடியவர்கள் யார்? சஹாபாக்கள், முஸ்லிம்கள். இன்று அதுவும் வாழையடி வாழையாக வருகிறது பாருங்கள். புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு கூட்டம், புகழ்ந்து பாடாம இகழ்ந்து பாடக்கூடிய ஒரு கூட்டம். என்ன இகழ்ந்து பாடினார்கள்? புகழ வானாமென்றா இகழ்தான். அது புகழ வேணாம் என்றால் அது இகழ்தான், அது இகழ்வதுதான். சரி, சொல்கிறார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை போன்று சாதாரண மனிதர் சொல்கிறார்களா இல்லையா? நம்ம காதால கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோம், சர்வசாதாரணமா கேட்கிறோம். இன்றைக்கு கண்ட கண்ட வியாபாரிகள் எல்லாம் மார்க்கம் பேச போய் சர்வசாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது முஹம்மது எங்களை போல சாதாரண மனிதர் தான் என்று பேசுகிறார்களா இல்லையா? பாடசாலைகளில் படித்துக் கொடுக்கப்படுகிறது எப்படி? இதுக்கங்கள என்ன? பாடசாலைகளில் அப்படி படித்துக் கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, சஹாபாக்கள காலத்தில் இருந்து சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாத முனாஃபிக்கீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இகழ்ந்து பாடியிருக்கிறார்கள், இகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்படி இகழ்ந்து பேசினவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்கிறார்கள். புகழ்ந்து பாடியவர்களை பாராட்டி இருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள், போர்வை போத்தி கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள், மிம்பர் மேடை அடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உங்களை பலப்படுத்துவானாக என்று துஆவும் செய்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிது நபவியிலே மிம்பர் மேடை அடித்து கொடுத்தார்கள். சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். ஒரு கட்டத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹுஜு குரைஷா ஃபஇன்னஹு அஷத்து அலைஹா மின் ரஷ்கின் பின் நபுல். குறைஷிகள் என்னை இகழ்ந்து பாடுகிறார்களே, என்னை இகழ்ந்து பேசுகிறார்களே, என்னை புகழ்ந்து பாடுங்கள், அவங்களுக்கு பதில் சொல்லி நீங்கள் பாடுங்கள். அப்படி பாடுவது, அப்படி என்னை புகழ்வது அவங்களோட உள்ளத்தை ஈட்டினால குத்துவதை விட அவங்களுக்கு வலிக்கும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சுப்ஹானல்லாஹ் நாங்கள் படித்தா சிலருக்கு வலிக்கிறதே. ஒரு சிலருக்கு அரசாங்கமே விடுமுறை கொடுத்திருக்குது. மீலாது விழா பொதுவான ஹாலிடே, அதையும் கொண்டாட பாக்கியம் இல்லை. ஊரில் இருப்பதில்லை, ட்ரிப் போய் விடுவது. என்னன்னு கேட்டால் இங்கே இருந்தால் சலவாத்து சத்தமாகவே கேட்டுட்டு இருக்கும். அங்கே சுப்ஹானல்லாஹ் படிப்பானவள், இங்க வித்திரியா படிப்பானவள். அதனால வாங்கு சத்தமே கேட்காத இடத்துல போய் ட்ரிப் போவது, சுற்றுலா போவது எவ்வளவு நசீபு கட்ட மக்கள் என்று பாருங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களோ என்ற சஹாபாக்களே அவங்க என்னை இகழ்ந்து படிக்கிறார்கள், என்னை இகழ்கிறார்கள், புகழ்ந்து படியுங்கள். அப்படி என்னை புகழ்ந்து படிப்பது ஈட்டினால் அவங்களுடைய நெஞ்சை குத்துவதை விட அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கும் அந்த வாழையடி வாழையாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம், உணர்கிறோம், ரசிக்கிறோம், கேட்கிறோம். சகோதரர்களே, ஒரு ரெண்டு சஹாபி இருந்தார்கள். ஒருவர் ஜுபைர் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொருவர் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா. ரெண்டு பேரும்
பெரும் கவிஞர்களான அரபிகளுடைய வம்சத்திலே வருபவர்கள். இதில் தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஜுபைர் இப்னு ஜுஹைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நானா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால நானா கவிஞர் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி கேவலமாக வசை பாடத் தொடங்கினார். முஸ்லிமான பெண்களை பற்றி வசை பாடத் தொடங்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய விஷயத்தில் ஒரு பகிரங்க வாக்குமூலத்தை வெளிப்படுத்தினார்கள். என்ன தெரியுமா? கஅபை யாரு எங்கு கண்டாலும் கொல்ல வேண்டும். எப்படி? நீங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அகிரத்தாருக்கே ரஹ்மத்து நாங்க படிக்கிறோமே, ஆனா இந்த கட்டங்களுக்கு வழிவிட மாட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி உத்தரவு? கஅபை யாரு எங்கு கண்டாலும். அப்படின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ஹரத்தில் கண்டாலும் கொள்ளணும். புண்ணிய பூமியில ஒரு எறும்பை கூட கொலை செய்வதற்கு அனுமதி இல்லை. மக்காவுக்கு போனா, மதீனாவுக்கு போனா ஒரு புறாவுக்கு கூட அநியாயம் செய்யக்கூடாது. ஆனால் ஹரத்திலேயும் கொல்லப்பட வேண்டிய மிருகங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். உதாரணமாக காகத்தை போல, எலியை போல. அப்ப ஹரத்தில் எந்த மனுஷர் ரத்தத்தையும் ஓட்டக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஆனா கஅபை கண்டா கொல்லணும். ஏன்? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இழிவுபடுத்தி பாடுகிறார். இப்ப தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தம்பி ஒரு கடிதம் எழுதினார் நானாவுக்கு. நானா, நீங்க இஸ்லாத்தில் நுழைஞ்சு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய உத்தரவின் பிரகாரம் சஹாபாக்களும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்க அகப்படுவீர்களோ அந்த நாள் உங்களோட கடைசி நாள். இது தம்பியாக நான் சொல்கிறேன் என்று ஒரு கடிதம் நானாவுக்கு போகிறது. நானா பார்த்தார், விஷயம் குழப்பம், என்ன செய்வது, இந்த கொலையோடரில் இருந்து எப்படி தப்புவது யோசித்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சஹாபி, இவர்கள் ஒரு மிகப்பெரிய சஹாபி சகோதரர்களே. அந்த நேரத்தில் அவருக்கு இஸ்லாத்துடைய வாய்ப்பு கிடைத்தது. கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க மாறு வேஷம் போட்டார்கள். என்ன செய்தார்கள்? மாறு வேஷம் போட்டார்கள். மதீனாவுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுபஹுடைய தொழுகை முடிந்து சஹாபாக்களோடு கதைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் திடீரென்று வருகிறார், சலாம் சொல்கிறார். யா ரசூலல்லாஹ், கஅபுக்கு நீங்க கொலையோடர் போட்டிருக்கிறீர்களே, தன்னை காட்டிக்கொள்ளாமல் மாறுவேஷத்தில் நீங்க கஅபுக்கு கொலையோடர் போட்டிருக்கிறீர்களே நாயகமே, அந்த கஅபு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொன்முறுவல் பூத்துவிட்டு சொன்னார்கள், கஅபு வந்தாலும் என்னிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது என்றார்கள். சொன்ன உடனே அவர்கள் ஒரு கசீதா படித்தார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முதலாவதாக எழுதப்பட்ட காதல் காப்பியம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முன்னால் பாடப்படுகிறது. அதனுடைய பேர் பானத் சுஆத். சஹாபாக்கள் எழுதிய மௌலிது சகோதரர்களே. அந்த பானத் சுஆதுக்கு புருதா என்ற பெயரும் இருக்கிறது. ஏனென்றால் புருதா என்றால் போர்வை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பாராட்டி போர்வை போத்தினார்கள். அதனால் பானத் சுஆதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, புருதா, போர்வை. அந்த போர்வை அவங்க பத்திரமா வச்சிட்டு இருந்தார்கள். பல சஹாபாக்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாக்களை கொண்டு கொட்டிவிட்டு விலை பேசினார்கள். கஅபே, இந்த போர்வையை எங்களுக்கு வித்து விடுங்கள், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுக்கு போத்திய போர்வை அல்லவா என்று பல லட்ச ரூபாக்களை கொட்டினார்கள். கொடுக்கல அந்த சஹாபி. அந்த பொறுமதி தெரியும் சகோதரர்களே. அப்படி கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்த அந்த பானத் சுஆத் கவி காப்பியத்தில் காதல் மாலைகள்ல இருந்து ஒரு கவிதையைத்தான் நான் ஆரம்பத்தில் படித்தேன். என்ன வைத்து? இன்னன் நபிய ஹுவல் ஹாதி யுலாஉ பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா?
ஹுவல் ஹாதி, அவங்க தான் நேர்வழி காட்டக்கூடியவங்க என்று படித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் அந்த கஃபாருல் ஹத்தாயா என்று படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான மௌலிதுல பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவங்களை மன்னிக்க கூடியவங்களா? சிறுக்கு வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இணை வைக்கிறார்கள் பார்த்தீங்களா? புகழ் மாலை என்ற பேர்ல மார்க்கம் தெரியாத வடிகட்டிய முட்டாள்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் சஹாபாக்கள் தௌபா செய்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் யா ரசூலல்லாஹ் இன்னி அதூபு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபமா அத்னபது, யா ரசூலல்லாஹ் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களிடத்தில் தௌபா செய்கிறேன், நான் செய்த பாவம்தான் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. புகாரியிலே ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. ஆயிஷா நாயகி சிறுக்கு வைத்தாங்களா? இவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. இது தெரியுமா? இவங்க அஹ்லுல் குர்ஆன், இவங்கள்ட்ட குர்ஆன் மாத்திரம்தான் மார்க்கம். அந்த குர்ஆனையும் சரியா புரிஞ்சு கொள்ளல. குர்ஆன்ல தானே அல்லாஹ் சொல்கிறான், வாம்மா பி நியமத்தி ரப்பிக ஃபஹத்தீஸ், உனக்கு அல்லாஹ் தந்த நியமத்தை நீ ஞாபகப்படுத்து என்று. உனக்கு உண்ட பிள்ளை நியமத்து என்றால், உண்ட தொழில் நியமத்து என்றால், உண்ட கடை வாசல் நியமத்து என்றால், உண்ட மாடா மாடி வீடு உனக்கு ரஹமத்து என்றால், உன்னுடைய வாகனம் உனக்கு ரஹமத்து என்றால், உன்னுடைய மனைவி உனக்கு ரஹமத்து என்றால், உன் தொழில் உனக்கு ரஹமத்து என்றால், அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறானே ரஹமத்தை ஞாபகப்படுத்தி, அல்லாஹ் செய்த நியமத்தை ஞாபகப்படுத்தி என்று சொல்கிறானே. சகோதரர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரமல்ல, கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட இந்த வார்த்தையை உபயோகித்து படித்திருக்கிறார்கள். ஹுவல் ஹாதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தான் நேர்வழி காட்டக்கூடியவர்கள். அவர்களின் மூலமாகத்தான் நேரான பாதை தேடப்படுகிறது. கடைசியாக படித்தார்கள், இன்னர் ரசூல லஸைஃபுன் யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வாளாக இருக்கிறார்கள். அந்த வாளால் ஒளிமயம் பெறப்படுகிறது. அது அல்லாஹ்வுடைய பாதையில் உருவப்பட்ட வாளாக இருக்கிறது. அது இந்தியா நாட்டை சேர்ந்த வாளாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவங்கள அணிந்திருந்த போர்வையை எடுத்து போத்தினார்கள். சகோதரர்களே, 100 ஒட்டகைகள் ஹதியாவாக கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுக்கு வித்திரியா ஓத வர மதரசா பிள்ளைகளுக்கு எவ்வளவு ரூபா கொடுக்குறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். 100 ஒட்டகைகள் என்றால் 100 கோடிகள். அப்படி கொடுக்க தேவையில்லை சகோதரர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், போர்வை போத்தி இருக்கிறார்கள். எத்தனை யுத்தங்களில் உயிர் தியாகம் செய்த, கால் வெட்டப்பட்ட, கைகால் வெட்டப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒருவரையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போத்தி கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை புகழ்ந்து பாடிய இந்த கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போர்வை போத்தி இருக்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் இருப்பதனால தான் அல்லாஹ் உங்களை புகழ வைத்திருக்கிறான். அந்த பாரம்பரியத்தில் இல்லாமல் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுடைய பாரம்பரியத்தில் இன்று ஒரு சிலர் இஸ்லாம் பெயரோடு, முஸ்லிம் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயினால் அல்லாஹ் புகழ வைக்காமல் வைத்திருக்கிறார்கள். சாதாரண மனிதர் என்று பேசுகிறார்கள். சாதாரண மனிதர் என்று நபிமாருக்கு யார் தெரியுமா சொன்னார்கள்? ரசூல்மார்களை பார்த்து இவங்க சாதாரண மனிதர்கள் என்று யார் சொல்லி இருக்கிறார்கள்? யாரை நினைப்பீங்க நீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான் பாருங்கள். ஃபகாலல் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முஃமினீன் 24வது ஆயத்தில் சொல்கிறான். அல்லாஹ்வை நிராகரித்த கூட்டம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை போல மனிதர் தானே என்று சொன்னார்கள். அதே போன்று பாருங்கள், சூரத்துல் கஹ்ஃப்ல, அதாவது சூரத்துல்
மூமினீன்ல சொல்வதுமாய் அல்லாஹ் சூரத்துல் ஹூதுல சொல்கிறான், வகாலல் மலஉல்லதீன கஃபரூ மின் கௌமிஹி மா நராக இல்லா பஷரம் மிஸ்லனா. அவர்களில் அல்லாஹ்வை நிராகரித்த கூட்டம் நபிமார்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? மா நராக இல்லா பஷரம் மிஸ்லனா, நாங்க எங்களை போல மனிதனாகத்தான் பார்க்கிறோம் என்றார்கள். யார் சொன்னார்கள்? காபிர்கள் சொன்னார்கள். ஃபிரௌன் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நும்ரூது சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அபூஜஹல் சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து. இன்னைக்கு யார் சொல்றான்? இன்னைக்கு யாரு சொல்றான்? அப்துல்லா என்ற பேரு அவனுக்கு. ஆனா அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சாதாரண மனிதன் என்று சொல்கிறான், எங்களை போல மனிதன் என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறான். அவங்களுக்கு மேலதிகமான சிறப்பில்லை, அவங்களோட பிறப்புக்கு சிறப்பில்லை, அவங்களோட இறப்புக்கு சிறப்பில்லை, அவங்களோடு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு சிறப்பில்லை என்று அப்துல்லா பேசுகிறான், அப்துல் முத்தலிப் பேசுகிறான், அஹ்மது பேசுகிறான், முகம்மது பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போஸ்ட்மேன் என்று சொன்னவன் யாரு? முகம்மது இப்னு அப்துல் வஹாப். ஒரு கையில கம்பொண்டை வச்சுட்டு இந்த கம்பால கிடைக்கக்கூடிய பிரயோசனம் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று பிரச்சாரம் செய்தவன் யார்? வஹாபிகள் சகோதரர்களே. இப்ப நாம் சிந்தனைக்கு எடுக்க வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் முதல் இன்று வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுன்னா. ஒரு கூட்டம் சஹாபாக்களை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அந்த காலத்தில் இருந்த உபய் இப்னு சலூல் போல, அபூ ஜஹல் போல, உத்துபா போல, ஷைபா போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் யார் சஹாபாக்களோட கூட்டம், யார் அபூஜஹல்ட கூட்டம் என்று நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே அது விளப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை புகழ் மாலையை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மஜ்லிஸ்களில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளை சமூகம் அளிக்க வையுங்கள், விடாமல் சமூகம் அளிக்க வையுங்கள். இந்த சுபஹான மௌலித் இருக்கிறதே, சுபஹானல்லாஹ், அதில் உள்ள புகழ் மாலைகள் இருக்கிறதே, கருத்து தெரிஞ்சா அலாம ஓத முடியாது. சுபஹான மௌலித் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரங்காட்டி மௌலியமாறு நல்ல மெட்டுகள் போட்டு ஓதுகிறார்களே, அது கருத்து தெரிந்தா சகோதரர்களே கண்கள் கண்ணீரை கொட்டும். அப்படியான வரிகள், காதல் வரிகள். அதில் கஸாலி இமாம் எழுதின பைத்துக்களும் இருக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாடின பைத்துக்களும் இருக்கிறது, அப்துல் முத்தலிப் நாயகம் பாடின பைத்துக்களும் இருக்கிறது. இது போன்று எத்தனையோ ஊலியாக்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய புகழ் மாலை தான் சுபஹான மௌலிது. அந்த சுபஹான மௌலிது தொடர்ந்து இந்த இடத்திலே ஓதப்படுகிறது. விடாமல் சமூகம் அளித்து அதில் பெறப்படக்கூடிய அந்த ரஹமத்துக்களை, அந்த பரக்காத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான தௌஃபீக்கை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. எங்கள் ஷேகுனா அன்னவர்களுக்கு ஷரீர சுகத்தோடு நீண்ட ஆயுளை வழங்குவாயாக. அவர்களுடைய ஹிதுமாத்துக்களை ஒப்புக்கொள்வாயாக. பள்ளி வாயலை கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த ஹைராத் பள்ளி வாயலை அழகிய முறையில் கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. இந்த பிரதேச மக்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ, கண் விழித்தார்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய நோய் நொம்பலங்களை இல்லாமல் செய்திருவாயாக. கடன் தொல்லைகளில் இருந்து அவங்களை பாதுகாப்பாயாக. அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களுக்கு பரக்கத்து செய்து பெரும் கோடீஸ்வரர்களாக அவர்களை ஆக்கி உனக்கும் உன்னுடைய மார்க்கத்துக்கும் ஹிதுமத்து செய்யக்கூடிய உன்னதமான கூட்டத்திலே அவர்களையும் எங்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் நீ சேர்த்தருள்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.